டெக்னீஷியன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து ஹாஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் த்ராடல் பாடின்னு சொல்லுவோம். அதாவது த்ராடல் பாடி வித் ஈசிஎம். இது செட்டப் 2 வரும். இது அதாவது என்னென்னா ஈசிஎம்மும் த்ராடல் பாடியும் சேர்ந்து வரக்கூடிய யூனிட் இது. ஸோ இந்த வண்டியில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம நிறைய பேர் வந்து பல்வேறு விதமாக அதை ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த என்ன தான் அப்படி இருக்குது இந்த போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஈசிஎம்மு இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வுன்னு சொல்லக்கூடிய ஸ்டெப்பர் மோட்டர். இது என்ன ஆகுதுன்னா அதாவது இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து இந்த த்ராடல் பாடியில் உள்ளே இருக்கும்போது அதோடைய இருக்கக்கூடிய அந்த கார்பன் மட்டும், அதாவது உள்ளே மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா இந்தவுடைய ஸ்டெப்பர் மோட்டர்லையும் என்ன ஆகுனா ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு இதில் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. இதை க்ளீன் பண்ணியிருக்கு இப்போது. அதாவது என்னென்னா இது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு கருப்பாக இருந்தது இதில். ஏன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து இதில் உட்காரும்போது என்னென்னா அதிகமாக கார்பன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஐடியல் பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம். எல்லா வண்டியிலும் நம்ம பார்க்கக்கூடியதான். ஸ்டெப்பர் மோட்டரை பொறுத்தளவுக்கு ஒரு ஐடியில் பொறுத்தளவுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்காது. ஏன்னா அது பேட்ரி வீக்காக இருந்தாலும் பிரச்சனை. சில இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்ரு வந்து ஆனாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்லோ ஸ்பீடு இதெல்லாம் வந்து ஐலிங் கரெக்டாக நிற்கிறது, ஸ்லோ ஸ்பீடு ஏறிடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் வந்து இருந்திருக்கும். இதில் பாருங்கள், இதில் போர்டுலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டரை வந்து இந்த போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கு. ஒன்றும் முழுமையாக இது வந்து இது பண்ணலை. ஏன்னா இது வந்து ஓரலாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து நான் என்ன பண்ணிங்கன்னா அந்த இதில் வந்து ஃபுல்லாக பேஸ்டிங் போட்டிருக்காங்க. இதில் பேஸ்டிங் போட்டு கீழே ஒரு போர்டு இருக்குது. அதில் கீழே அந்த ஒரு போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிலே வந்து சால்ட்ரிங் சின்ன ஒரு போர்டு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த த்ராடல் பாடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டே இது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் இதில் வரக்கூடிய பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா இது மேப் சென்சார். இதுதான் மேப் சென்சார். இந்த வண்டியில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மேப் சென்சார். பார்த்தீங்கன்னா இதில் வந்து உட்காரும். இதில் வந்து மேப் சென்சார் இதில் உட்காரும். ஒன்று மேப் சென்சாரு, இன்னொன்று வந்து இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சாரு. அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேப் சென்சாரு, ஸ்டெப்பர் மோட்ரு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிபிஎஸ். இந்த டிபிஎஸ் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இதில் இருக்கும் பாருங்கள். அது வந்து ஒரு சின்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேக்னெட்டிக், இதான் டிபிஎஸ் சென்சார் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.